இன்னைக்கான எபிசோடில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போனால் ஷெல் ஸ்கிரிப்டிங். ஷெல்லுனா என்ன, ஸ்கிரிப்டிங்னா என்ன, அது மட்டும் இல்லை இதை ரியல் டைமில் நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஓகே. நம்ம சேனலுக்கு அதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக வந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதாலும் சரி, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் லைனக்ஸ் மாஸ்டர்ஸ் கோர்ஸ்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல், ஒரு ப்ரோ லெவலில் எந்த மாதிரி லைனக்ஸை ஆக்சஸ் பண்ணலாம் வரைக்கும் பார்த்தா நம்ம சேனலில் வீடியோ பார்த்தா அப்லோட் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஷெல்லுனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தா இந்த ஒரு டிஸ்பிளேல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான டிஃபைன் என்ன, ஷெல் இஸ் ஏ ப்ரோக்ராம் தட் ப்ரொவைட் ஏ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், சிஎல்ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு கமெண்ட்டாக பார்த்தா கொடுக்குறோம் இல்லை கீபோர்டில். ஸோ நம்ம டெர்மினலில் பொறுத்திருக்கும் ஒரு வேர்டாக கொடுப்போம் பாரு, அதுதான் பார்த்தா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம யாரு கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் கூட, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா யூசர் டு இன்ட்ராக்ட் வித் எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்கு ஷெல்லுனா என்னன்னு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியணும் அகைன் பார்த்தா வீடியோவை பாருங்க. அதுக்கப்புறம் நான் எல்லா வீடியோவில் சொல்கிறது நோட்ஸ் எடுத்து வச்சு படித்து பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து எதை பற்றி பார்க்க போனால் ஷெல் ஸ்கிரிப்டிங். ஸோ இதோட டிஃபைன் என்ன, ஸோ இது ரியல் டைமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேராகிராஃபை பார்த்து, இந்த ஒரு டிஃபைனை பார்த்து ரொம்ப பெருசாக இருக்குது, இது எப்போ நம்ம மெமரி பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸோ இது என்னென்னா ஷெல் ஸ்கிரிப்டிங்கை பொறுத்திருக்கும் பார்த்தா ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அப்படிலாம் நம்ம தினமும் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுவோம்ல, இந்த வேலையை நம்ம ஆட்டோமேஷன் பண்ணால் எப்படி இருக்கும், இது ஒரு மிஷின் கிட்ட நம்ம சொல்லிட்டு, ஸோ எனக்கு இந்த ஒரு 9:30 வந்தால் பார்த்தா எனக்கு ப்ரெசென்ட் போடு, அப்படி வந்தால் லேட்டாக வந்தால் எனக்கு ஆப்ஷன் போடுன்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் டே டு டே லைஃப்பில் பார்த்தா பண்ணிக்கிட்டு இருப்போம். சண்டே மட்டும்தான் லீவு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜில் பார்த்தா சண்டே கூட வச்சுருந்தாங்க. ஸோ இதை நம்ம ஆட்டோமேட் பண்ணோம். ஸோ தினமும் பார்த்தா இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால பார்த்தா நம்ம ஒரு ஸ்கிரிப்டிங்கை ரைட் பண்ணோம். இதுக்கு தான் பார்த்தா ஷெல் ஸ்கிரிப்டிங் பார்த்தா யூஸ் பண்ணுறாங்க லைனக்ஸை பொறுத்த வரைக்கும். சரி, இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட் பிடிச்சிருக்கு இல்லையான்னு மறக்காமல் அந்த டைட்டிலை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆட்டை மட்டும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்தா நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக பார்த்தா நாங்கள் டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுவோம். ஸோ உங்களோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப 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 மஸ்ட். இந்த வீடியோவில் முழுக்க நம்ம தியரி பார்ட்டை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம தியரிக்கு புரிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ரியல் டைமில் எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு ஸ்கிரிப்டை எப்படி ரன் பண்ணுறது ரொம்பவும், நீங்கள் ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஒரு ஒர்க்குக்கு போக சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஒர்க்கு பார்த்தா ரொம்பவும் உங்களுக்கு தேவைப்படும். முழுசாக பார்த்தா வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் என்னென்னா பேக் போன் ஆஃப் ஷெல் ஸ்கிரிப்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஷெல் ஸ்கிரிப்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தா 1917 பார்த்தா இதை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது பார்த்தா டிசைனை உருவாக்கியிருக்காங்க. யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பார்த்தா டிசைனை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, 1971 பார்த்தா இது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறாங்க. யூனிக்ஸ் சிஸ்டத்தில் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1971 பார்த்தா கென் தாம்சன் இவங்க பார்த்தா டெவலப் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ முடித்த உடனே பார்த்தா ஃபஸ்ட்டு ஷெல் யூனிக்ஸில் பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதை பார்த்தா என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ரோக்ராமல் கமெண்ட் லைன் டூலாக பார்த்தா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ ப்ரோக்ராமிங் பார்த்தா நிறைய டீப்பான நாலேஜை கண்டு தான் பார்த்தா ப்ரோக்ராமை டைப் பண்ணுறது. ஸோ இப்போ தான் ஏஐ வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் மேனுவலாக பார்த்தா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா ஆட்டோமேஷன் பண்ணுற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பார்த்தா இந்த ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் பார்த்தா கண்டுபிடிச்சாரு. ஒரு டாஸ்க்கை எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக பண்ணுறது இதை கண்டுபிடிச்சவங்க தான் கென் தாம்சன். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இன்னும் இந்த ஹிஸ்ட்ரியை சொல்ல போனால் பார்த்தோன்னா கண்டினியூஸாக பார்த்தோன்னா ஒரு லென்த்து வீடியோ பார்த்தா போய்கிட்டே இருக்கும். இன்னும் ஸ்டீஃபன் பர்ன்ஸ் இருக்கார். ஸோ இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தா ZSH அந்த ஒரு ஷெல்லை பார்த்தா ரொம்பவும் பவர்ஃபுல்லாக பார்த்தா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போனால் டைப்ஸ். இதில் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, நம்ம இதை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ இதில் ரொம்பவும் பெஸ்ட்டான டைப்ஸ் இது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன நம்ம அப்படி கண்டினியூவாக பார்த்துன்னு வரலாம். ஃபஸ்ட்டு என்ன டைப்பை பற்றி பார்க்க போனால் பர்ன் ஷெல். ஸோ இதை டெவலப் பண்ணவர் பார்த்தா 1977 பார்த்தா டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட பேர் தான் ஸ்டீஃபன் பர்ன். ஸோ அதனாலே பார்த்தா இதை பர்ன் ஷெல்லுன்னு பார்த்தா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நார்மலாக பார்த்தா நம்ம ஒரு ஷெல்லை ரன் பண்ணுறதுக்கு பார்த்தா .shன்னு பார்த்தீங்கன்னா கொடுப்போம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்ன் ஷெல்லை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இதுக்கு முன்னாடி எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க, இப்போ நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் செல்லில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதாவது பார்த்தா யூனிக்ஸ் சிஸ்டத்தில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நார்மலாக இந்த லைனக்ஸ் விண்டோஸில் பார்த்தா ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இது பார்த்தா லிமிட்டடான ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ லோ பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா வளர்ந்துக்கிட்டு வரும் பார்த்தா நிறைய ஷெல்லாம் பார்த்தா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன டைப்பை பார்க்க போகிறோம்னா பேஷ் ஷெல். ஸோ இது பார்த்தா ரொம்பவும் பார்த்தா யூஸ்ஃபுல்லான ஷெல்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. மோஸ்ட்டாக பார்த்தா லைனக்ஸ் யூஸர்ஸில் பார்த்தா இது பார்த்தா மெர்ஜ் ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தா நம்மளோட
நம்மளுடைய கமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியும் பார்த்தா எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம கமெண்ட் லைனை எடிட் பண்ணியும் வச்சுக்கலான்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேனோ இந்த மாதிரி நம்ம விஏ எடிட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஷ் ஷெல்லை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஸோ ஆட்டோமேட் பண்ண அந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு வந்த ஷெல் தான் இந்த சி ஷெல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சிஹெச்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா 1978 பார்த்தீங்கன்னா பில் ஜாய் இவங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் சின்டாக்ஸ் எல்லாமே பார்த்தா சி ப்ரோக்ராமை பொறுத்து தான் இருக்குது. ஆட்டோமேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் என்ன மாதிரி அட்வான்டேஜ் அதாவது பார்த்தா பெனிஃபிட் ஸ்கில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கமாண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ அலைஸ்னால் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தா கமெண்ட்ஸ்லாம் பெருசாக போய்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தா அதுக்கு ஒரு நேமை கொடுத்துட்டு பார்த்தா நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். லைனக்ஸ் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நான் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் தெரியலனா போய் அந்த ஒரு வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்து இன்னொரு ஷெல்லும் இருக்குது. அதாவது பார்த்தோன்னா யாரெல்லாம் இதை கண்டுபிடிக்கிறாங்களோ ஸோ அவங்களுடைய பேர் எல்லாம் பார்த்தா இதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ கான் ஷெல்லுன்னு ஒன்று இருக்குது. இதை பார்த்தா கேஎஸ்ஹெச்னு சொல்லுவாங்க. 1983 பார்த்தா கண்டுபிடிச்சிருக்காங்க. டேவிட் கான் இவங்க பார்த்தா கண்டுபிடிச்சிருக்காங்க. போன் ப்ளஸ் சி ஷெல் இது எல்லாத்தையும் இது மூணுத்தையும் உள்ளடக்கி இந்த ஒரு ஷெல் டைப் தான். ஸோ இந்த ஒரு கான் ஷெல் ரொம்பவும் அட்வான்ஸான ஃபியூச்சர்லாம் இதில் இருக்குது. போர்ட்டபிலிட்டியாக பார்த்தா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேஷ் ஷெல்லை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு ரொம்ப அட்வான்ஸு. 1989 பார்த்தா பிரைன் ஃபாக்ஸ் இவங்க பார்த்தா டிஃபால்ட்டாக லைனக்ஸில் பார்த்தா இந்த ஒரு ஷெல்லை பார்த்தா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான ஆட்டோமேஷன் எல்லா ஒர்க்கும் பார்த்தா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷெல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தா இசட்ஹெச் ஷெல்லுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்தா இந்த ஸ்க்ரீனில் வராது. அது பார்த்தா ரொம்பவும் ஃபேமஸான ஷெல். காலி லினக்ஸில் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த எல்லா ஷெல்லையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஷெல்லுனா அந்த ஒரு இசட்ஹெச் ஷெல்லுன்னு பார்த்தா சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி ஷெல்லை யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்மளுடைய மிஷினில் நம்ம எந்த மாதிரி ஷெல்லை யூஸ் பண்ணுறோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. அதையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங்கை யூஸ் பண்ணுறதால நமக்கு என்ன மாதிரி ப்ரோஸ் இருக்குது, நம்மளுடைய அட்வான்டேஜ் என்னென்னலாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆட்டோமேஷன். ஸோ இது பார்த்தா மேன் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தா ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய டைம் எடுத்துக்காது, ஈஸியாகவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும். ஸோ இது பார்த்தா டேரெக்டாக ஒரு ஓஎஸை பார்த்தா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம கொடுக்குற லைன் எல்லாமே பார்த்தா இன்ட்ராக்ஷன் பண்ணி ஸோ ஓஎஸ் என்ன ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்தா ஈஸியாக கொடுத்துருது. அதுக்கப்புறம் என்ன இது பார்த்தா லைட் வெயிட்டு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற லோ லெவல் பிசியாக இருந்தாலும் சரி ஹை லெவல் பிசியாக இருந்தாலும் எந்த ஒரு அஃபெக்டும் வராது. ரோம் அண்ட் ரேம் இருக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, எந்த ஒரு பக்கும் எந்த ஒரு எரரும் வராது. அதுக்கப்புறம் என்ன குயிக் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலும் பார்த்தா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்தா முடிக்கிற அளவுக்கு பார்த்தா இந்த ஒரு ஷெல் ஸ்கிரிப்டிங் பார்த்தா இருக்குது. ஒரு பக்கத்தில் நல்லதை மட்டும் பார்த்தா கெட்டதை பார்க்காம விட்டால் எப்படி? ஸோ கான்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ பூர் எரர் காண்டின்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ஸோ நம்ம ஒரு ப்ராசஸை பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அதில் எரர் வந்தால் ரிகவர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்பவும் கஷ்டம். என்ன தான் மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கிட்டே கஷ்டம். ஸோ அதனால தான் இதை சொல்லியிருக்காங்க ஷெல் ஸ்கிரிப்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னா செக்யூரிட்டி ரிஸ்க்கு. நம்ம நார்மலாக ஒரு ஸ்கிரிப்டை ரன் பண்ண சொல்ல பார்த்தா இதில் பல பேர் பார்த்தா அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹேக்கராக இருந்தால் பார்த்தா நார்மலாக அட்டாக் பண்ணுவாங்க. கமாண்ட் லைன் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்து பார்த்தா நம்மளுடைய அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம பார்த்தோன்னா அதில் ரொம்பவும் டஃப்பாக பார்த்தா அவங்களுக்கு கண்டுபிடிக்காத அளவுக்கு பார்த்தா நம்ம ஸ்கிரிப்டாக ரன் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நோ GUI என்னென்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தா விண்டோஸில் எப்படி நம்ம மவுஸை கவுஸை வச்சு யூஸ் பண்ணுறோமோ இதில் பார்த்தா அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதனால் நிறைய பேருக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு பார்த்தா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் லிமிட்டடான ஸ்கேலபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக ஒன்றும் இதில் கொடுக்கல. சரி இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு சந்திர டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரியல் டைமாக எப்படி ஷெல் ஸ்கிரிப்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ரோக்ராமிங் கோடு மட்டும் இல்லை. ஸோ அதை நமக்கு எந்த மாதிரி கமெண்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். மறக்காமல் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பாருங்கள்.